கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கால புருஷத்தின் 4வது ராசியான சந்திரனை அதிபதியாக கொண்ட ஆகாயத்தின் தாய்மடி நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடல் அலைகளைப் போல உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் உணர்ச்சிகள் பொங்கிக் கொண்டேதாங்க இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நான் எல்லாரையும் கவனித்தேன், என்னை யார் கவனித்தார் என்ற ஒரு ஆறாத மனக்காயம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களை, உங்களுடைய ராசியின் குறியீடு நண்டு. வெளியில் கடினமான ஓடு, ஆனால் உள்ளே மிக மிக மென்மையான ஒரு சதைப்பகுதி தாங்க இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய மனமும் சுற்றி இருப்பவர்களின் முகவாட்டத்தை வைத்து அவர்கள் பசியோடு இருக்கிறார்களா, துயரத்தில் இருக்கிறார்களா என்று கண்டறிந்து ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்களுடைய தூக்கத்தை கூட நீங்க தொலைத்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டமே அனுபவிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவி செய்த ஒரு நபராக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அதே உங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் வந்து கண்கள் கலங்கி ஒரு மூலையில் அமர்ந்திருந்த போது உங்களை நோக்கி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய், உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்கக்கூட ஒரு நாதிகள் இல்லை என்பதை உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு போக போகத்தான் உணர்த்தவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வழிகளை, உங்களுடைய தனிமையை இந்த ஒரு உலகம் அப்படியே புறக்கணித்திருக்கும். நாம் எல்லோருக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறோமே, ஆனால் நம்முடைய அஸ்திவாரம் அசையும் போது கை கொடுக்க ஒரு கரம் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் பெரும் வேதனையாகவும் நாள்பட்ட சோகமாகவும் தீராத வருத்தமாகவும் மாறி உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக உங்களை உலுக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய அதீத காதலால் மனமுடைந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அரைக்குறையாக நேசிக்க தெரியாது. உங்களுடைய உயிரையும் ஆன்மாவையும் அப்படியே அவர்களுக்காக தந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீ எனக்கு பாரம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை விளக்கிய காதல் வாழ்க்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒருவரை உங்களுடைய உலகமே என்று நம்பி அவருடைய எதிர்காலத்திற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளை தியாகம் செய்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர் கஷ்டப்பட்ட நாட்களிலெல்லாம் ஒரு நிழலாக நின்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க தாங்கி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் உங்களின் அதீத அக்கறை அவருக்கு சுதந்திரத்தை பறிப்பது போலவோ தோன்ற ஆரம்பித்திருக்கும். உன்னோடு என்னால் வாழ முடியாது, நீ என்ன ரொம்ப டேமினேட் பண்ணி கொண்டே இருக்க, ஏன்னா எது செய்தாலும் அதை குற்றமாக மாற்றிக்கொண்டே இருக்க அப்படின்னு உங்களிடம் கூறியிருப்பாங்க என்ற அந்த ஒரு ஒத்த வார்த்தையை கூறி உங்களுடைய மனதை அவர்கள் வந்து உடைத்து உங்களை நடுத்தரவில் நிறுத்திவிட்டு போன முதல் ஒரு அத்தியாயம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் அதுவாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக, இரத்த பந்தங்களின் சுயநல போர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு உறவை நீங்கள் தாயைப் போல தந்தையைப் போல கவனித்துக் கொண்டிருந்திருப்பீங்க. அவர்களுக்கு பண தேவை, கௌரவ தேவை வந்த போதெல்லாம் முன்னின்று கடன்களை நீங்க சுமத்திருப்பீங்க. ஆனால் காரியம் முடிந்ததும் நீ என்ன எனக்காக வாரி இறைத்து விட்டாய், உன் கடமையைத்தானே செய்தாய் என்று உங்களுடைய அன்பை மிக கேவலமாக பேசி உங்களுடைய மனதையும் சுக்குநூறாக உடைத்த அனுபவங்களும் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மூணாவதா, முகமூடி அணிந்த நட்பின் துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தோல் மீது கை போட்டு திரிந்த ஒரு நண்பரை உங்களுடைய உடன்பிறப்பாகவே நீங்க கருதிருப்பீங்க. அவருடைய ரகசியங்களை காத்தும் அவருக்கு பின்னால் ஒரு பெரும் அரணாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் வேறு ஒரு புதிய கூட்டத்தின் லாபத்திற்காக உங்களை பற்றிய தேவையில்லாத வதந்திகளை அவரை பரப்பி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களின் தூய்மையான நட்பை உடைத்து எறிந்த ஒரு சம்பவம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான்காவதாக, உங்களை உதவாக்கரை என்றும் முதுகில் குத்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக உங்களை நீங்களே அழித்து கொண்ட ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பை பார்க்க நீங்க எப்போதுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய சின்ன காரியம் உங்களால் முடியாத போது இத்தனை காலம் நீ செய்ததெல்லாம் கிடக்கட்டும், இப்போது நீ செய்யவில்லை அல்லவா, ஒரு சுயநலவாதி என்று உங்கள் மீது ஒரு முகவரியை குத்தி உங்களை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்திய ஒரு துயர சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலவீனப்படுத்தாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களை பலவீனப்படுத்தாமல் மாறாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு புயலாக மாற ஆரம்பிக்கும். போலி மனிதர்களின் முகமூடி வாழ்க்கையில இனிமே கலர ஆரம்பிக்கும். நீங்கள் உயிருக்கு உயிர் என்று நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்களில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை பிரபஞ்சம் உங்களுடைய கண்முன்னே தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை உடைந்த கண்ணாடியாக கிடந்த நீங்கள் உங்களை நீங்களே ஒட்ட வைக்க தொடங்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. எனக்காக மதிப்பை
நான் தான் உருவாக்க வேண்டும் என்ற தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சண்டைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கான பாசிட்டிவான நன்மைகளும், சொத்து சேர்க்கைகளும் மற்றும் குடும்ப உறவுகளின் மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரமும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். இனிமே மற்றவங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுக்கான நீங்களே ஓட வேண்டிய சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். முதல்ல உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கனவு, உங்களுடைய உணவு, உங்களுடைய தூக்கத்திற்கு முக்கியம் நீங்கள் முதலில் கொடுக்க வேண்டும். அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக உங்களுடைய உடலையும் மனதையும் வருத்தி கொண்ட நாட்கள் போதும். இனிமேலாவது முற்றிலும் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்து ஏமாறுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் தொடங்குங்கள். ஏனென்றால் இந்த ஒரு சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது வேண்டுமானாலும் திடீர் செலவுகள் ஏற்படலாம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமித்து வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கென்று ஒரு வங்கி கணக்கு, உங்களுக்கென்று ஒரு முதலீடு ஆனது இருக்க வேண்டும். நீங்கள் ஓடும் ஓட்டம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு ஓட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் வேண்டும். முடியாது என்று சொல்ல நீங்கள் பழகி கொள்ளவும் வேண்டும். உங்களால் முடியாத ஒரு காரியத்தையோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ யாராவது கேட்டால் முகத்திற்கு நேரை என்னால் முடியாது என்று சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அங்கேதான் உங்களுடைய சுயமரியாதை மீளவும் தொடங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கும் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவுகளை நீங்கள் துரத்த வேண்டும். மற்றவர்கள் கனவுகளுக்கு பாதையாக இருந்த நீங்கள் உங்களுடைய பழைய ஆசைகள், தொழில்கள், கலையார்வங்கள் எதை பாதியில் நீங்கள் விட்டு வந்தீர்களோ அதை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். அதில் உங்களுடைய உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கொடியை நிச்சயமாக நாட்டவும் ஆரம்பிக்கும். எல்லைகளை நீங்கள் வாழ்க்கையில வகுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய எல்லைக்குள் வந்து உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்களை மதிக்காத இடத்திலிருந்து சத்தமில்லாமல் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் மிக நல்லது. உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்கும் போது இந்த உலகமே உங்களை நிச்சயமாக நேசிக்கவும் ஆரம்பிக்கும் என்பதை வாழ்க்கையில நீங்க போக போக நிச்சயமா தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகங்கள் செய்து வில்வ இலைகளை சமர்ப்பித்து வழிபாடு செய்தால் போதும் சிவனின் முழுமையான பலனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். பௌர்ணமி நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனக்குழப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தீர்க்கவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தில் நிச்சயமாக இருக்கும். எனவே மாதத்திற்கு ஒரு முறையாவது இதனை நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஆதரவற்ற தாய்மார்களுக்கு உங்களால் இயன்ற ஆடைகளையோ அல்லது உணவைகளையோ நீங்கள் தானமாக அளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமும் புகழும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வர ஆரம்பிக்கும். அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு உணவையோ ஒரு பொருளையோ நீங்கள் உதவியாக கொடுத்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் போக போக நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தேவை கௌரவ தேவை வந்த போதெல்லாம் முன்னின்று கடன்களை நீங்க சுமத்திருப்பீங்க. ஆனால் காரியம் முடிந்ததும் நீ என்ன எனக்காக வாரி இறைத்து விட்டாய், உன் கடமையைத்தானே செய்தாய் என்று உங்களுடைய அன்பை மிக கேவலமாக பேசி உங்களுடைய மனதையும் சுக்குநூறாக உடைத்த அனுபவங்களும் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மூணாவதா, முகமூடி அணிந்த நட்பின் துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தோல் மீது கை போட்டு திரிந்த ஒரு நண்பரை உங்களுடைய உடன்பிறப்பாகவே நீங்க கருதியிருப்பீங்க. அவருடைய ரகசியங்களை காத்தும் அவருக்கு பின்னால் ஒரு பெரும் அரணாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் வேறு ஒரு புதிய கூட்டத்தின் லாபத்திற்காக உங்களை பற்றிய தேவையில்லாத வதந்திகளை அவரை பரப்பி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களின் தூய்மையான நட்பை உடைத்து எறிந்த ஒரு சம்பவம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான்காவதாக, உங்களை உதவாக்கரை என்றும் முதுகில் குத்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக உங்களை நீங்களே அழித்து கொண்ட ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பை பார்க்க நீங்க எப்போதுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய சின்ன காரியம் உங்களால் முடியாத போது இத்தனை காலம் நீ செய்ததெல்லாம் கிடக்கட்டும், இப்போது நீ செய்யவில்லை அல்லவா, ஒரு சுயநலவாதி என்று உங்கள் மீது ஒரு முகவரியை குத்தி உங்களை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்திய ஒரு துயர சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலவீனப்படுத்தாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களை பலவீனப்படுத்தாமல் மாறாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு புயலாக மாற ஆரம்பிக்கும். போலி மனிதர்களின் முகமூடி வாழ்க்கையில இனிமே கலர ஆரம்பிக்கும். நீங்கள் உயிருக்கு உயிர் என்று நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்களில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை பிரபஞ்சம் உங்களுடைய கண்முன்னே தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை உடைந்த கண்ணாடியாக கிடந்த நீங்கள் உங்களை நீங்களே ஒட்ட வைக்க தொடங்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. எனக்காக மதிப்பை நான் தான் உருவாக்க வேண்டும் என்ற தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சண்டைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கான பாசிட்டிவான நன்மைகளும் சொத்து சேர்க்கைகளும் மற்றும் குடும்ப உறவுகளின் மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரமும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். இனிமே மற்றவங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுக்கான நீங்களே ஓட வேண்டிய சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். முதல்ல உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கனவு, உங்களுடைய உணவு, உங்களுடைய தூக்கத்திற்கு முக்கியம் நீங்கள் முதலில் கொடுக்க வேண்டும். அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக உங்களுடைய உடலையும் மனதையும் வருத்தி கொண்ட நாட்கள் போதும். இனிமேலாவது முற்றிலும் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்து ஏமாறுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் தொடங்குங்கள். ஏனென்றால் இந்த ஒரு சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது வேண்டுமானாலும் திடீர் செலவுகள் ஏற்படலாம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமித்து வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கென்று ஒரு வங்கி கணக்கு, உங்களுக்கென்று ஒரு முதலீடு ஆனது இருக்க வேண்டும். நீங்கள் ஓடும் ஓட்டம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு ஓட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் வேண்டும். முடியாது என்று சொல்ல நீங்கள் பழகி கொள்ளவும் வேண்டும். உங்களால் முடியாத ஒரு காரியத்தையோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ யாராவது கேட்டால் முகத்திற்கு நேரை என்னால் முடியாது என்று சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அங்கேதான் உங்களுடைய சுயமரியாதை மீளவும் தொடங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கும் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவுகளை நீங்கள் துரத்த வேண்டும். மற்றவர்கள் கனவுகளுக்கு பாதையாக இருந்த நீங்கள் உங்களுடைய பழைய ஆசைகள், தொழில்கள், கலையார்வங்கள் எதை பாதியில் நீங்கள் விட்டு வந்தீர்களோ அதை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். அதில் உங்களுடைய உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கொடியை நிச்சயமாக நாட்டவும் ஆரம்பிக்கும். எல்லைகளை நீங்கள் வாழ்க்கையில வகுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய எல்லைக்குள் வந்து உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்களை மதிக்காத இடத்திலிருந்து சத்தமில்லாமல் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் மிக நல்லது. உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்கும் போது இந்த உலகமே உங்களை நிச்சயமாக நேசிக்கவும் ஆரம்பிக்கும் என்பதை வாழ்க்கையில நீங்க போக போக நிச்சயமா தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகங்கள் செய்து வில்வ இலைகளை சமர்ப்பித்து வழிபாடு செய்தால் போதும், சிவனின் முழுமையான பலனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். பௌர்ணமி நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனக்குழப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தீர்க்கவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தில் நிச்சயமாக இருக்கும். எனவே மாதத்திற்கு ஒரு முறையாவது இதனை நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஆதரவற்ற தாய்மார்களுக்கு உங்களால் இயன்ற ஆடைகளையோ அல்லது உணவைகளையோ நீங்கள் தானமாக அளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமும் புகழும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வர ஆரம்பிக்கும். அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு உணவையோ ஒரு பொருளையோ நீங்கள் உதவியாக கொடுத்து பாருங்கள். அவ்வளவு